இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ அதை தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெஜிடபிள் சாப்பரில் ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கேரட், ஒரு பாதி தக்காளி, உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம சேர்க்குறதுனால நல்ல பொடிசாக கட் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி சாப்பரில் யூஸ் பண்ணும்போது எல்லா காய்கறிகளுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய் பவுடர், சீரகத்தூள், சோம்புத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுக்கும் போதே போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணுன்னு அவசியமும் இல்லை. இதில் கொத்தமல்லிலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அதனால் நான் பொடிசாக கத்தியால் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இதோட 2 முட்டை, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இது ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஏதாவது தேவை பசிக்குதுன்னா ஒரே நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ தவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முட்டை அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கலவையை இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு நடுவில் நம்ம ப்ரெட்டு வைக்க போகிறோம். ஒயிட் பிரெட் தான் வைக்கணும்னு கிடையாது. ப்ரௌன் பிரெட் கிடைச்சாலும் சரி, அதை மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுட்டு குழந்தைங்களுக்கு சீஸ் கூட உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் வச்சு மேலே இந்த மாதிரி மூடி விட்டுடுங்க. 4 பக்கமும் 2 பக்கமும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஆம்லெட் மாதிரி தயார் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஹெவியாக இருக்கும். இது நம்ம காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கும் அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இதில் இந்தந்த காய்கறிகள் தான் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்கள் மத்தியானம் சமையல் செய்யும்போது சைட் டிஷ் மிஞ்சிருச்சு, அதை கூட இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம முட்டையில் மிக்ஸ் பண்ணி ஆம்லெட் மாதிரி போட்டு நடுவில் ப்ரெட் வச்சு செய்யலாம். நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்கும் அல்லது லெஃப்ட் ஓவர் நான்வெஜ் கைமா கூட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம சந்திப்போம். நன்றி.